ஹாய் வாஸ், இன்றைக்கி நம்மக்கிட்ட அருமையான லோ பட்ஜெட் 7 சீட்டர் கார் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கேன். மஹேந்திரா காண்டோ கார் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கேன். வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிரைவர்ஸ் நீங்கள் பார்த்துருக்க வண்டி மஹேந்திரா காண்டோங்க. மஹேந்திரா காண்டோ 2012 மாடலுங்க. வண்டி 2012 மாடலுங்க. வண்டி எஃப்சிலாம் கரண்ட்டில் இருக்கு. வண்டி 2 ஓனர் வண்டிங்க. வண்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வண்டி அருமையாக இருக்குதுங்க. வண்டி எடுத்திங்கன்னா எந்த மெக்கானிக்கல் ஒர்க்கு டிங்கர் ஒர்க்கு எதுவுமே இருக்காதுங்க. நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணலாங்க. வண்டியில் எந்த வேலையும் இருக்காதுங்க. ஆயில் சர்வீஸ் கூட பண்ண வேண்டியிருக்காதுங்க. எல்லாமே பக்காவாக இருக்குங்க. நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதாங்க வேலை. காலையிலேருந்து நாய் 2 வாட்டி வருதுங்க. வண்டி இன்ஜின் இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன், வண்டியில் எந்த டோர்லையுமே ரெஸ்ட் இருக்காதுங்க. 4 டோருமே அவ்வளோ அருமையாக இருக்கும். எந்த டோர்லேயுமே சின்ன ரெஸ்ட்டு பொரிசல் எதுவுமே இல்லைங்க. 4 டோருமே பக்காவாக இருக்குங்க. எந்த டோருமே இருக்காதுங்க. நாலு டோருமே பக்காவாக இருக்குங்க. டிக்கி டோரும் 5 டோருமே நல்லா தாங்க இருக்குது. இன்ஜின் இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. வண்டியில் சின்ன எலக்ட்ரிக்கல் கூட எதுவுமே இருக்காது. எல்லாமே நல்லா இருக்குது. வண்டி தெளிவாக இருக்குதுங்க. செம்ம குவாலிட்டியான வண்டிங்க. அஞ்சு டோருமே அருமையாக இருக்குதுங்க. இந்த இடத்துல இந்த இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல லைட்டாக இடத்துல வேலை பார்த்துருக்காங்க. வேறு எதுவும் இல்லைங்க. எல்லாமே பக்கா. இந்த டோர்லாம் சூப்பராக இருக்குது. அருமையான வண்டிங்க. வண்டி 2012 மாடலுங்க. வண்டி டீசல் வண்டிங்க. வண்டி இன்ஜின் இன்டீரியர் எல்லாம் அருமையாக இருக்கும். ஏசியெல்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. வண்டி ஒரிஜினல் கம்பெனி செட்டுங்க. இது இன்டீரியர் சீட்டு எல்லாமே அருமையாக இருக்குதுங்க. ஏசி கூலிங்லாம் வேறு லெவலுங்க. ஏசி கூலிங்லாம் சூப்பராக வராங்க. பின்னாடி சிங்கிள் சீட்டு. மொத்தம் 2, 3, 5, ஃப்ரண்ட்டில் 2, 7 பேர் போகலாங்க. 7 சீட்டருங்க. வண்டி மைலேஜ்லாம் பயங்கரமாக இருக்குங்க. மைலேஜ்லாம் எப்படினாலும் ஒரு 20லேருந்து 25 வரைக்கும் கொடுப்பாங்க. அருமையாக இருக்குங்க மைலேஜ். சீட்டில் நல்லா இருக்குது. சீட்டுக்கு வந்து ஒரு இடத்துல கிழிஞ்சிருக்கு. ஆனால் உள்ளே ஒரிஜினல் சீட்டு இருக்குதுங்க. கம்பெனிலேருந்து வந்து ஒரிஜினல் சீட்டு கவர் இருக்குது. மேலே உள்ள தான் லைட்டாக கிழிஞ்சிருக்கு. இது வந்து சைடு மிரர் அட்ஜஸ்டருங்க. சைடு மிரர் அட்ஜஸ்டர் எல்லாமே ஒர்க்கிங்க. இதை பாருங்கள், ஒர்க் ஆகுது பாருங்கள். சைடு மிரர் அட்ஜஸ்டர் ரெண்டுமே லெஃப்ட் ரைட் ரெண்டுமே ஒர்க் ஆகுது. பவர் விண்டோவும் 4மே பக்காவாக ஏறி இறங்குதுங்க. 4 பவர் விண்டோவும் பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டி 64,000 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குங்க. வண்டியில் மெக்கானிக்கல் ஒர்க்குன்னு சொல்லப்போனால் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் வண்டி எடுத்தீங்களா, டீசல் போட்டிங்களா, ஓட்டிக்கிட்டே இருக்கலாங்க. இந்த பாருங்க, ஒரு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட் எங்கே கொடுத்துருக்காங்க? இது
லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை எதனா சாப்பிட்றதுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பக்காவாக இருக்குதுங்க. வண்டி குவாலிட்டியான வண்டிங்க. வண்டி 2012 மாடலுங்க. வண்டி அருமையாக இருக்குதுங்க. வண்டி லோ பட்ஜெட் தான். வண்டி அருமையாக இருக்குதுங்க. எல்லாமே கம்பெனியில் வந்து ஒரிஜினல் ஃபிட்டிங் எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க. 65,000 கிலோமீட்டர் ஓடுது. 65,400 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. ரிமோட் லாக்கு கம்பெனிலே வர்றதுங்க. நம்ம வெளியே போட்டது கிடையாது, கம்பெனிலே வர்றதுங்க. வண்டி இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. இன்ஜின் ரூம் காட்டுறேன் பாருங்கள். எங்கேயுமே ரெஸ்ட் இருக்காதுங்க. 4 பவர்னு பக்கா ஒர்க்கிங்கு. பாருங்கள், லைட்லாம் பாருங்களேன். நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. இன்ஜின் ரூம் பார்த்துடலாம். இன்ஜின் ரூம் எல்லாமே சுத்தமாக இருக்குங்க. அமரான் பேட்டரி போட்டிருக்காங்க. இன்ஜின் ரூம் எல்லாமே சுத்தமாக இருக்குதுங்க. பேட்டரிலாம் பக்காவாக இருக்குதுங்க. நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் கூட பண்ண வேண்டியிருக்காதுங்க. எல்லாமே பண்ணி தான் ரெடியாக வச்சுருக்காங்க. வண்டி ஓட்டுறதுக்கு ரெடியாக இருக்குதுங்க. நீங்கள் இப்போ எடுத்தீங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஓட்டலாம். வண்டி பக்காவாக இருக்குதுங்க. வண்டி ஏசி கூலிங் எல்லாமே நல்லாயிருக்கும். பாருங்களேன், ரஸ்ட்டு எங்கேயுமே இல்லை. எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க. எங்கேயுமே ரஸ்ட்டு இல்லைங்க. வண்டி சுத்தமாக இருக்குது. அருமையாக இருக்குதுங்க. பாருங்களேன், பார்க்குறதுக்கு எப்படி தேர் மாதிரி இருக்குது பாருங்கள். செம்ம வண்டிங்க. வண்டி போனால் கிடைக்காதுங்க. வண்டி லோ பட்ஜெட்டில் செம்ம குவாலிட்டியான 7 சீட்டர் வண்டிங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். வண்டி வந்து கஸ்டமர் 2,40,000 கேட்குறாங்க. 2,40,000ன்றது ஃபிக்ஸட் கிடையாதுங்க. கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. வண்டி வந்து சென்னை கொளத்தூரில் இருக்குங்க. நீங்கள் வண்டியை பார்க்கணுன்னா சென்னை கொளத்தூர் தான் பார்க்கணும். வண்டி பார்க்கணுன்னா நேரில் வாங்க. நான் கஸ்டமர் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளேலேயே கொடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் கஸ்டமருக்கே ஃபோன் பண்ணி பேசிக்கிடுங்க. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கஸ்டமர்கிட்ட கேட்டுடுங்க. வேறு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதனா வேணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். வண்டி சென்னை கொளத்தூரில் இருக்குங்க. வண்டி பார்க்கணும், அங்கே தான் வந்து பார்க்கணும். நேரில் வாங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஓட்டி பார்த்து செக் பண்ணி எடுத்துங்க. வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில் மறுபடியும் சொல்கிறேன், தெளிவாக கேட்டுவிடுங்க. வண்டி 2012 மாடலுங்க. வண்டி 2012 மாடல், 2 ஓனர், டீசல் வண்டிங்க. வண்டியில் எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்குதுங்க. வண்டி மைலேஜ் வந்து 20லேருந்து 25 கூட வரைக்கும் கொடுக்குங்க. அருமையான வண்டிங்க. வண்டி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ எல்லாமே வந்துடுங்க. வண்டி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. வண்டி ஆயில் சர்வீஸ்லேருந்து எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படியே ஓட்டிக்கலாங்க. வண்டி சென்னை கொளத்தூரில் இருக்குங்க. வண்டி பார்க்கணுன்னா சென்னை கொளத்தூரில் தான் பார்க்கணும். நேரில் வாங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஓட்டி பாருங்கள். பிடிச்சிருந்தா முன்ன பின்ன பேசி எடுத்துங்க. கஸ்டமர் கேட்குற ரேட்டு 2,40,000. 2,40,000ன்றது ஃபிக்ஸட் கிடையாது. கொஞ்சம் ரொம்ப கம்மி பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணுவாங்க. நேரில் வாங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஓட்டி பாருங்கள். பிடிச்சிருந்தா முன்ன பின்ன பேசி எடுத்துங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி. You could try to play, but you're never gonna beat me. Look the other way, what